மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. காலை வணக்கம். இன்று நாங்கள் பிள்ளைகள் விரும்பக்கூடிய ஒரு பறவை இனத்தைச் சேர்ந்த மயில் சிறப்பு. மயிலெல்லாம் தோகை விரித்து ஒன்றிக்கிறது. நீலம், பச்சை, கொஞ்சம் மஞ்சள் அப்படி கலந்தான் வரணும். மஞ்சள் கால். ஆகவே நாங்கள் மயிலை கீறப்போம். விலங்கு மயிலின் அமைப்பு இந்த மாதிரி அந்த சொண்டு, கூறான சொண்டு, தோகை விருப்பம், தோகையில் மயில் ரகு போல இருக்கும். அந்த வர்ணங்களை கலந்து முழுவதும் 2 மயில் கீறப்போம். சரியா? மரத்தில் ஒரு கோயில் புறங்களில் கண்டிருப்பீங்கள். இந்த மயில் நடுவில் விரும்பி பார்க்குறார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மயிலை விரும்பி பார்ப்பார்கள். சிறுவர்கள் மட்டுமில்லை, பெரியவர்கள் ரசிக்கிறது. சிறுவர்கள் மட்டுமில்லை, பெரியவர்களும் அந்த அமைப்புகள், அங்கங்கள், மயில் சரியான கிட்ட போனால் கொத்துறது, அந்த இதழ்கள் மயில் கூடுதல் எகட்டி பார்க்கப்படாது. இல்லை, கண்ணுக்கையும் குத்தும். அது அழகு இருக்குது. சரியான ஆள். சரி, ஆகவே அந்த மயிலெல்லாம் கீறப்பொருள் பாருங்க. மயிலை கீறப்பொருள். மயில் எப்படி கீறணும்? மயிலின் முகம் அமைப்புகள், அதுகள் அம்சங்கள்லாம் சேருமா? மயில் உண்டு. இங்கே பார்த்து கொண்டு நிற்கொண்டு இப்போ நீளமான முகம், சொண்டு புளி, கண் இங்கே வரும் மயிலுக்கு. மேலுக்கு மயில் இந்த இது இருக்குல்ல, மயிலில் கொண்டுன்னு சொல்கிறேன். மேல் பூக்கொண்டு, பூ அரங்க மயில். அப்புறம் வேறு பிள்ளைகளே நீளமான முகம், கண், முகம், பெரிய சொண்டு, கண் கொஞ்சம் அழகான கண்ணு. மயில் கண். மயிலில் அப்போதான் இருப்பீங்க, தலையில் ஒரு சொண்டு இருக்கும். மயிலில் பலத்தை பார்த்தீங்கன்னா கழுத்தை நீளமான கண் போல நீண்ட கண், வட்ட முகம் இல்லை, நீள்வட்டமான முகமும் பெரிய நீள சொண்டும் மேலுக்கு பூ கொண்ட போல இருக்கும். பிறகு பின்பு இப்படி போகாமல், பின்பு இப்படி இந்த விஷயத்தை ஒரு கணக்கு தோகை விரிச்சுகிறது தான் தோகை. கால், இதுதான் அம்சம். வெளிப்புற தோற்றம் மயில். மயில் பதியும் நெடியும் செடியும் மயில் அசைவு நெடுகள் இருக்குது. அந்த தோகையை பார்த்தீங்கன்னா தோகையில் எனக்கு இது இருக்கும். இப்படியான இதுகள் அழகான தோகை. தோகை நான் பார்க்குறேன். தோகை தோகை. அப்புறம் பின்பு பார்க்குறேன். மயில் தோகை நிறம் நீலம், மஞ்சள், பச்சையெல்லாம் சேரும். இதுக்குள்ளே இந்த அழகான அமைப்பு வளைவுகள், அந்த அம்சம் வந்தால் சரி. தத்துவமாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்து கேமரா போல அப்படி காட்டுறது. சித்திரத்துக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதும் வித்தியாசம் இருக்கா? சிலர் அதை ரெண்டுமாக இருக்கிறார். இது எங்களோட கற்பனை இதில் அது விஞ்ஞானம். ஆகவே நான் பச்சை வர்ணம் எடுக்க போகிறேன். பச்சை வர்ணம் அடிக்கிறேன்னா மயில் தோகை பச்சை வர்ணங்கள். நீங்கள் பெண்கள்
பாட்டு பார்த்தீங்க நீல மயில்னு தான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் நீலத்தன்மை கூடனே நீல மயில் மீது வருகிறேன்னு பச்சை மயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நீல மயிலை தான் அவர்கள் பாடிப்பார்கள். நாங்கள் மயில் நீல மயில் நீலம் பருவம் சொல்ல போகிறேன். நீலம்
மஞ்சள் அமைப்பு வந்துட்டு எல்லோ பேக்ரவுண்ட் இன்னும் இங்கே மயில் வந்துடும். மயில் தோசை இது பெல் கண் நல்ல இதாக இருக்குமா? மயில் கண் மிக அழகாக இருக்கும். மயில் கண் என்பவர்கள் மயிலின் தோகை
சற்று வெள்ளையாக இருக்குமா? பார்த்தீங்களா? அமைப்பா மயிலை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அமைப்பு வந்துடுது. கால் நிலம் மயில் கால் பெரிய காலாக ராண்டம். பார்த்தீங்களா? மயில் வந்துவிட்டது. சில விட்டாங்க வளவு நெளிவு தான் இருக்குது. மயில் அசைவுகள் கழுத்தை நெளிஞ்சு வளைஞ்சு ஒரு சேப்பாக நிற்கும். ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு கோணத்தில் நிற்கும். ஒவ்வொரு ஆங்கிள் குவிஞ்சி நிற்கும், வளைஞ்சி நிற்கும், வளைக்கலாம். இது வந்து அடிப்படை முதல் கீற தன்மை தான் இது மயில். ரெண்டாயிரம் பிறகு மயில் சரியாக குனிஞ்சு கொத்தும், தானியங்களை தின்னும், அப்படி எப்படி வச்சு மேலே பார்க்கும், கீழே பார்க்கும், அதை மாற்றுறது. அப்போ அடிப்படை இதுதான். இதை வச்சு கொண்டு நீங்கள் போம் செய்ய பெரிய கஷ்டப்பட தேவையில்லை. சொண்டு அது முக்கிய சொண்டு நீளமாகவும் மேலே பூக்கள் கண்ணுகள் கால் அசைவு சரி. மயில்கள் தோகை மயில்கள் சிறுவர்கள் பார்த்துருப்பாங்க. நீளம் மஞ்சள் பச்சை எல்லாம் சேர்ந்தால் மயில்கள் அது ஒன்றை எடுத்து உதாரணமாக பார்த்து வச்சு
ஒரு உருவத்தை அமைக்கலாம். ஆகவே இதை நாங்கள் என்ன நிற்க புல் முளைச்சோளத்தில் நிற்கிறது. இதங்க சும்மா வெளியில் திறப்படாது, அதுக்கு பின்னணி போடணும். பின்னணி என்றால் இந்த மாதிரி வேறு பின்னணி என்றால் புல்லுகள் தண்ணி புல்லுகள் முளைச்சோளத்தில் நிற்பேன். இது அதிகமாக கோயில் வீதி பண்ணுவோம். என்ன சைவ கோயிலில் பெரும்பாலும் நிற்கும். இந்து கோயிலில் கோயில் வீதியில் அல்ல இப்படி கோவில் வீதி என்ன தாண்டி இதனுடைய அர்த்தம் என்ன? கோயில் இருக்குன்னா கோயில் வீதி என்றால் சிவப்பும் வெள்ளை போடும். இது சிவப்புண்டா காவி நிறம், மற்ற வெள்ளை சிவரெண்டு விளங்கு. நல்லூர் எடுப்பவன் சைவ கோயில் அதிகமாக நிற்கிறது. கோயில் வீதியில் நிற்கிறது. கோவில் வீதி ஒரு பக்கம் சிவரா கோயில் சிவப்பு. இந்த அமைப்பை பார்க்கணும். அதாவது சித்திரத்தின் அமைப்பு மயிலோடு நிற்கிறேன். மயில் கோவில் வீதியில் இப்போ புற்கள் முளைஞ்சிருது. விரிஞ்சி புல்லுகள் முளைஞ்சிருக்கும். இதில் புற்கள் முளைஞ்சிருக்கு. புற்கள் தன்மையில் நிற்கிறேன். புற்கள் நுழைஞ்சிருக்கு. மயிலுக்கு பார்த்து அமைப்பாக இருக்கும். மயில் சேப்பு பாருங்கள். வளவு பின்னது தூகை பின்னது தூகை விரிச்சிருக்கு. தூகை விரித்த மயில் தூகையை சாதாரண நிலையும் சொல்லலாம். தூகை விரித்தால் அழகாக இருக்கும் என்றால் எங்கள் அபிப்பிராயம். இதை பார்த்தீங்களா? சரி, இங்கே இது தூகை விரித்தது. தூகை விரிக்காமல் சாதாரண நிலையில் நிற்கும் உள்ள மயிலை கீழே காட்ட போகிறேன். அடுத்த பாருங்கள். உதாரணமாக இனிமொரு மயில் அமைப்பை கீறி காட்டுகிறேன். 2 3 வருடம் இல்லாமல் அமைப்பை மட்டும் கீறுறேன். மயில் கீறல இப்படி நீள இது வரும், சுண்டு வரும், கண் இதில் வரும், இப்படி வேணும். இந்த தோகையை சாதாரணமாக விட்டு நிற்கும். அந்த அமைப்பு கண்ணு வரும், இப்படின்னா மயிலா. பின்னர் தோகையை விரிக்காமல் சாதாரணமாக வைக்கிறது.
தூக பிரிக்கையில் இதே தூகை சாதாரண இருக்கும் பொழுது நீக்கம் இருந்தால் போல தூகை நெடுக தொடர்ந்து கூட்டுக்கு வெளியே நிற்கிற மாதிரி தூக தெரியாது. அருமையாக ஒரு நேரம் 5 மணி நேரம் தூக விரிச்சு வரும். மன சந்தோஷம் சூழலை வச்சு கொண்டால் மயில் நீக்கம் மழை வரப்போது சாதாரண நல்ல கிழமெல்லாம் தூக விரிக்கும். அதனுடைய மனம் நல்லா இருக்க அது தூக விரிக்கும். சாதாரணமாக பசி நீளம் பூவம்பார நீளம் அப்படி அந்த தூக விரிக்காது. எந்த நேரம் தூக விரிக்குமான்னு அர்த்தம் இல்லை. அது சந்தோஷம். அதுக்கு ஒரு எங்களை போகிறாங்க நாங்கள் மன சந்தோஷத்தில் ஒரு நிலையாக இருப்போம், கோபத்தில் ஒரு நிலையாக இருப்போம். அப்போ அது மனையில் சந்தோஷமாக இருக்கும்பொழுது தூகை விரித்து ஆனந்தமாக இருக்கும் குட்டிகளோட வரைக்கும். அது இந்த மனத்தை பொறுத்து தான் அதனுடைய செயற்பாடு. தூகை விரி எந்த நேரம் தூகை விரி முடிக்கிறோமே நாங்கள் இந்த நேரம் பாடிக்கொண்டிருக்கிறாங்க உள்ள வரை. அதே அவ்வாறு மயில்களும் அப்படி தான் இனங்கள் பறவை இனங்கள் சந்தோஷம் பேரெல்லாம் செய்யும். இப்போ சாதாரண நினைக்கிற பிறகுதான் சரி இது ஒரு அமைப்பில் தான் பிள்ளைகளோட பார்க்குறாங்க குப்பியில் மயிலிൻ്റെ முகத்தில் செய்யணும் பிறகு பட்ட முகமாக அது ஒரு பெரிய சிக்கல். அது நான் மிக அவதானிக்கிறேன். கையினோட அந்த மயிலிൻ്റെ முகம் வந்து அகத்தின் அழகு முகத்தை உள்ளவர்கள் முகம் சாப்பிடும் முகம் மிக மிக முகத்தை நாங்கள் திரும்ப ஒன்று பெருசாக விரைந்து காட்டுறேன். பிள்ளைகளை முகத்தை பெருசாக விரைந்து காட்டுறேன். வேறு மயிலிൻ്റെ மாதிரிகள் முகத்தை பெருசாக்குறேன் முழுக்காக நீளமா சரியா சொண்டு கண் இதுதான் இந்த முகம் அமைப்பு. மயில் நீளமாக இருக்கும். கண்ணும் இந்த முகம் நீளமான முகம். பின்பு தலையில் அந்த இது இருக்கும் பூக்கொண்டு. இதுதான் இந்த முகம். இதை மிக அளவாகவும் மிக கவனப்பட கண் இப்படி வளைச்சிருக்கலாம். இது மிக முக்கியம். முகம்தான் முக்கியம். முகத்தை அழுது தான் பின் அம்சம் செய்யாது. முகம் நீளமாக இருக்கணும். வேணும் அப்படி சொல்ல வேணும் நீளமாக சுண்டை சரிக்குது. முகம் அந்த முகத்தை சுண்டை சரிக்கிற அந்த சுண்டை உணவுண்ணும் பொழுது முகத்தை சரிக்குமா போல பெரிய வளர்ந்துள்ள பெரிய விஷயம். பக்கப்பேர முகத்தை சரிச்சு போட்டுக்கிறலாம். முன்பேர சொல்லிங்கன்னா கொஞ்சம் வளர்ந்தவர்களுக்கு தான் அந்த அம்சங்கள் தூகை விரிச்சிருக்கும். இந்த முக அமைப்பு தான் மிக முக்கியம். சொண்டு நிலமாக இருக்கும். முக அமைப்பு கண் இப்படி இருக்கும். முகத்தை சரிஞ்ச போல கீழே பார்க்குமா போல சரியா. இது ஒரு அம்சம். 2-3 விதம் இருக்குது. பாருங்கள் இப்படிங்கிறலாம். பின்னுக்கு தூகை வீசி பண்ணிக்கிறோன்னா இப்படி தான் வைப்போம் சொல்லி. முன்பக்க அமைப்புன்னா அப்படி தான் போயிடும். சரியா நீலக்குத்தா பூ சொல்லிங்க நீல செங்குத்தா நீராக பார்க்குறது. அந்த முகத்தை சரித்து பண்ணிப்பார். முகத்தை சைடாக பார்த்து பின்பக்கம் தான் அந்த தூகை வரும். தூகை இங்கே பக்கம் தான் தூகை வரும். பின்பக்கம் செங்குத்தா நீரை நிற்கிறது. அதை சொல்கிறது நேர்பார்வை. ஃப்ரண்ட் வியூ சைட் வியூ ஃப்ரண்ட் வியூனால் நீர் ஒரு தட்டியாக நீரை பார்க்குறோம். செங்குத்தா நீருக்கு நேர் பார்த்துக்கிறோன்னா அப்படி தான் போயிடும். முகம் கழுத்து தெரியும். தூகை சைடாக தெரியும். 2 காலிங்க வரும். பின்னொரு தூகை இருக்கும். நாங்கள் இப்போ முதற்குற படம் சைட் வியூ பக்க பார்வை. இது குத்தனை பார்வை.
அதுக்கப்புறம் சொல்ல குத்து நேர்பேவெல்லாம் சொல்லணும் ஒரு சரியா நேர்பேவை இதில் அந்த தோகை விரும்பினது வேறு அந்த வளைஞ்சக்காரன் இது உங்களுக்கு கொஞ்சம் சிறுவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அழகாம்பிராது அதனால் அந்த பக்கப்பேரில் தான் சரி பிள்ளைகளுக்கு எங்களோட நோக்கம் பிள்ளைகளை ஊக்குவிச்சு கீழக்கூடியதான் நோக்கம் முடியுங்கிற வேறு அர்த்தம் இல்லை இந்த சித்திர பாடத்தில் அதோட ஊக்குவிச்சு லேசாக கீறி அப்புறம் படிப்படியாக அந்த ஸ்டெப்ஸை இப்படி கீறலாம் அதுக்காக முதலே பெருசாக அப்படி இப்படின்னு கீறுனா பயப்படுத்தி கீறு அப்படி நாங்கள் பயப்படுத்தி கீற ஆள் சரியா லேசான வழியை கண்டுபிடித்து நாங்கள் வேறு மாற்றி கொள்ளுகிறோம் நோக்கமாக தான் கூடிய ஆக்களை அதிகரிக்க செய்கிறது ஆக்களை அதிகரிக்கிறது சித்திரப்பாடுகளை ஊக்குவிக்கிறான் இந்த கருத்து அதற்காக நாங்கள் கஷ்டப்பட்டு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னா அவர்களுக்கு மனச்சலிப்பு வந்து அந்த பாடத்தில் விருப்பமான இதுவும் அடிப்படையே விருப்பமாக அவர்களுக்கு ஏற்றோடு இறங்கி நாங்கள் தரணும் சிலர் தங்களை தத்துவத்தை புத்தகத்தை காட்டுவதாக பெரிய அப்படி கருப்படாது அதுக்கான நாங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம் 40-45 வருஷ அனுபவங்களில் 50% இதுக்கு நினைக்கிறேன் அந்த லேசான முறை இலகு வழி தானே இப்படி இப்போ கணித வளம் அப்படித்தானே இலகு வழியும் தான் போகணும் முக்கோணம் ட்ரையாங்கிள் முக்கோணம் செங்கோணம் முக்கோணம் 3 ஆங்கிளும் சேர்ந்து 3 ஆங்கிள் 180 பாக அப்படி அடிப்படையில் தான் போகணும் முடியாது திடீர்னு அப்படி இப்படின்னா எங்களுக்கு அதில் மனப்பயம் வந்து விருப்பம் நாங்கள் அப்படி பாடுறது புதிய பாடுறது சங்கீதம் படிக்க போட்டோம் சொல்ல பெருசாக பாட முடியாது சரியாக அவரோகணம் எல்லாம் போய் முறையாது எல்லா பாடலும் இருக்குது சாமியம் தமிழ் எல்லாம் இலகு வழியாக தான் போகணும் அப்படிய திடீரென்று மேலே போய் அப்படியான சிக்கலை உண்டாகி விருப்பம் மன விருப்பம் உண்டாகிறதாக விளங்குது அந்த அர்த்தம் அந்த அனுபவத்தை சொல்கிறேன் இதில் சரியான அனுபவம் தான் போகணும் இது கோடுகள் அதுகள் முறைகள் அதுகளான சரியான முறை இப்போ உங்களுக்கு மயில் அமைப்பில் நல்ல விருப்பம் வந்துட்டு அந்த மயிலில் தோகையை விளையாடுறோம் நீங்கள் அந்த படங்கள் அந்த தோகையை வடிவ அமைப்பாக மஞ்சள் நீலம் பச்சை சேர்ந்தான் தோகை நீல மயில் ஏறினதை பாடணும் பெருமை நீலம் பச்சை மஞ்சள் மங்கள் நிறமிலாங்கிறது அந்த கலர் வர்ணங்கள் நல்ல வெப்பு வர்ணம் குளிர் வர்ணம் சேரும் வெப்பு வர்ணம்னா கண்ணுக்கு பச்சை எல்லாம் கண்ணு குளிர்ச்சி வைத்தியசாலையில் எல்லோரும் பச்சை உடுப்பு டாக்டர் அந்த ஜன்னர்ஜியில் அந்த மேலஜியில் அந்த ஸ்கர்ட்டின் அந்த துணி அதெல்லாம் பச்சையில் போடல சிவப்பில் போடல பச்சையாக போகணும் கண் குளிர்ச்சி எல்லாம் பச்சை உடுப்பு போடணும் இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாம் பச்சை அப்போ கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருப்பாங்க வெப்பு வரணும் தான் சிவப்பு போடாது டே லைட்டு மோட்டர் சைக்கிள் கார்களுக்கு விஞ்ஞான போடுறது லைட் சிவப்பாக தான் போடணும் அதுக்கு பச்சை லைட் போடணும் சிவப்பு லைட் பின்னுக்கு முன்னுக்கு வெள்ளொடியும் அரியம் ப்ளஸ் சரியா வெள்ளொடியில் கணக்கு நிறங்கள் கலந்துருக்கு 7 வர்ணங்கள் இருக்குது சூரியன் உதிக்கிறது ரைட் வைலட் இண்டிகோ ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் 7 கலர்ஸ் பிசிக்ஸ் சரி ஓகே நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.